வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோலிவுட் நியூஸ் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ஸா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் 1983ஆம் ஆண்டு வெளியான படம் தான் பாய்ம்புலி. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுசுகி RV90ங்கிற மாடல் பைக்கை பயன்படுத்தி இருப்பார். ரீசெண்டாக நடந்த ஒரு கண்காட்சியில் இந்த பைக் இடம்பெற்றிருந்தது. இந்த கண்காட்சியில் கலந்துக்கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பைக்கில் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் இப்போ செம வைரல். இதோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு புது படத்தோட நியூ அப்டேட்டும் வந்திருக்கு. இந்திய அணியோட முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலியோட லைவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த படம் இருக்க போகுது. இந்திய அணியோட முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே அவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண போறதாகவும், அதோட இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான ரோலை நடிக்க போறதாகவும் இப்போ ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லால் சலாம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முதல் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாரு. அதோட இந்த படமும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவாக இருந்தது. இந்த நிலையில் திரும்பவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறதாகவும், அந்த படத்தை சூப்பர் ஸ்டாரோட இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண போகிறதாகவும் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா நியூஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.